2024-25 ஆண்டில் தேர்தல் நன்கொடைகள் மூலம் பாஜக 6000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி திரட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு தடை விதித்தது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் அறக்கட்டளைகள் உருவாக்கப்பட்டு அவற்றின் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் 19 தேர்தல் அறக்கட்டளைகள் உள்ள நிலையில் அவற்றில் 13 அறக்கட்டளைகள் தங்கள் அறிக்கையை தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்துள்ளன. அவற்றின்படி தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் 3577 கோடி ரூபாயை பாஜக வசூலித்துள்ளது. இது தவிர தனிநபர்கள், பெருநிறுவனங்களும் நன்கொடை வழங்கியுள்ளனர். பெருநிறுவனங்கள் பட்டியலில் சீரம் நிறுவனம் 100 கோடி ரூபாயை வழங்கியுள்ளது. மேலும் இந்த பட்டியலில் பஜாஜ் குழுமம், ஐடிசி குழுமம், ஹீரோ என்டர்பிரைசஸ், வேதாந்தா குழுமம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இவற்றையெல்லாம் சேர்த்து பாஜக 6088 கோடி ரூபாயை வசூலித்துள்ளது. இதே காலகட்டத்தில் காங்கிரஸ் வசூலித்த 522 கோடி ரூபாயை காட்டிலும் பாஜகவின் தேர்தல் நன்கொடை வசூல் 12 மடங்கு அதிகமாகும். குறிப்பாக காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து 1343 கோடி ரூபாய் வரை மட்டுமே வசூலித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவுக்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பரவும் செய்தி வதந்தி என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் டிடிவி தினகரன் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வரும் தேர்தலில் கூட்டணி அமைத்துதான் அமமுக போட்டியிடும் என கூறினார். தேசிய ஜனநாயக பெருந்தன்மையா இருக்கு. அண்ணாமலை பேச்சுவார்த்தை இருக்கிறாரா? பாராளுமன்றத்தில் எனக்கு 6-7 சீட்டு கொடுக்கிறதா இருந்தாங்க. அண்ணாமலை அவர்களை கேளுங்க தெரியும். அடியேன்னு கூப்பிடுறதுக்கு ஆத்துக்காரியே அமையல. அதான் பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு அலையிறானா கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க. இது யார் அந்த கிருஷ்ணமூர்த்தி இதை மாதிரி வதந்திகளை கிளப்புறாருன்னு எனக்கு தெரியும். அந்த வதந்திகளை விதைக்கிற கிருஷ்ணமூர்த்தி யார் என்று எனக்கு தெரியும். அதை பரப்புகின்ற கிருஷ்ணமூர்த்தியின் சீடர்கள் யார் என்பது தெரியும். அவர்கள் ஏமாந்து போக போகிறார்கள். அமமுகவை தவிர்த்துவிட்டு எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் இருப்பதாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என நடிகரும் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினருமான சரத்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் போட்டியிட தனக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அதனை பிறருக்கு விட்டுக் கொடுத்து விடுவேன் என கூறினார். அண்ணன் போட்டியிடணும் அவசியம் கிடையாது. என் கூட இருக்க எல்லாருமே போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டிய எண்ணத்தில் பயணிப்பவன் நான். தாவேகா தலைவர் விஜய்க்கு நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என தெரியவில்லை என்றும் விமர்சித்தார். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அவர் தெரியாது. அவர் ஏதோ அரசியல் பேசுறாரு, எதிர்த்தாதான் அரசியல் என்ற எண்ணத்தில் பயணிச்சிட்டு இருக்காரு. ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணி நாட்களின் எண்ணிக்கை 125ஆக உயர்த்தப்பட்டது மக்களுக்கு பயனளிக்கும் என்றும் சரத்குமார் கூறினார். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கூட்டம் கனிமொழி தலைமையில் முதன்முறையாக நடைபெற்றது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதனை எதிர்கொள்வதற்கான பணிகளில் அனைத்து கட்சிகளும் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டது. திமுக செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவன், அமைச்சர்கள் கோவி செழியன், PTR பழனிவேல் தியாகராஜன், TRB ராஜா உள்ளிட்ட 11 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் இந்த குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்த ஆலோசனை நடத்தப்பட்டது. பின்னர் இந்த குழுவினர் முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலினை நேரில் சந்தித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகளுக்காக எந்தெந்த ஊர்களுக்கு முதற்கட்டமாக செல்வது என்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். வேலைவாய்ப்புகள், மகளிர் உரிமைகள், அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி பந்தை பாதுகாப்பதை பற்றி, விவசாயிகளின் பாதுகாப்பு, ஒன்றிய அரசாங்கம் வேலை வாய்ப்புகளை மக்களிடமிருந்து பறிப்பதையே ஒரு வேலையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு, மாநில உரிமைகளுக்கு போராடுவது, இதையெல்லாம் நிச்சயமாக இந்த தேர்தல் அறிக்கை மையப்படும்.